only sixth term and eighth term are in the ratio 7:9. Sixth term eighth term அது வந்து 7:9 ல இருக்கும் சரியா அவங்க ரேஷியோ ஆஃப் ninth term and 13th term ஓட ரேஷியோ கேக்குறாங்க ஓகேவா ஒரு டேர்ம் நல்ல ஃபார்முலா tn ஃபார்முலா அப்ப tn ஃபார்முலால n கொடுத்துட்டாங்களா 6th டேர்ம் சொல்றாங்க அப்ப a plus 6 minus 1 into d by 7 a plus 8 minus 1 into d equal to 9 a plus 5d சொல்லலாமா a plus 7d is equal to 7 by 9 ஓகேவா கிளாஸ் ரூட்ல போனா 9a plus 45d equal to 7a plus 49d இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இது சைடுல வந்தா 9 minus 7a plus 45 minus 49 d is equal to 0 இது ரெண்டுத்தையும் மைனஸ் 7 9 plus 7 போச்சுனா 2a இதுல மைனஸ் பண்ணா minus 4d plus சின்ன போச்சுனா minus சின்ன போச்சுனா plus a is equal to 4d இதோட டைம்ஸ் 2 times a is equal to 2d a is equal to 2d ன்னு கண்டுபிடிச்சேன் இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணலாமா இப்போ இந்த டேர்ம்ல சப்ஸ்டிட் பண்ணா a plus 19th term அப்புறம் என்ன ஆகும் 9 minus 1 into d a plus 13 minus 1 into d a உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது மைனஸ் பண்ணா 2d plus 8d a 2d plus 12d அப்புறம் 2d plus 8d 10d 14d dd cancel 5 times 7 times 2 times 5 is 7 okay புரியுதா கேளுங்க ஆசிரியர் புரியுதா உங்களுக்கு புரிஞ்சு போடுங்க புரியாம போடாதீங்க புரிஞ்சு போடுங்க புரியாம போடாதீங்க அடுத்தது 14th sum 14th sum கவனி 14th sum ஸ்கொயர் ரூட் x power 4 6 power ஸ்கொயர் அப்படியே போடலாம் போடலாம் x power 4 இருக்கா அப்ப அதுல பாதி 1 by x square கரெக்ட்டா ஓகே 1 by x square x power 4 கரெக்ட்டா மைனஸ் பண்ணிடலாமா இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 by x square கரெக்ட்டா இப்போ இங்க 2 இருக்கு இங்க 6 இருக்கு அப்ப நான் ஆட் பண்ணுவோம் 3 ஓகேவா 3 into 6 x ஓகேவா x அப்போ 6x பவர் ரெண்டு 3 இங்க போடுறது இங்க போடணும் கரெக்ட்டா கரெக்டாடா அப்போ 3x ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 9x ஸ்கொயர் மைனஸ் பண்ணா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நான் 9 ல தள்ளி போச்சுனா 4x ஸ்கொயர் இப்போ இங்க கீழே இருக்குன்னா mx plus 4 இங்க 4 இருக்கு இங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணா 2x ஸ்கொயர் minus 6x 6 by x இப்போ என்ன பண்ணலாம் 2 இருக்கு இங்க 4 இருக்கு அப்ப 2 போடலாம் 2 2s are 4 4x ஸ்கொயர் 2 6 are 12x இங்க மேல போடுறது இங்கே போடணும் 2 2s are 4 அப்போ m is equal to minus 12 n is equal to 4 ஓகே புரியுதா இல்லையா நம்ம சாதாரணமா போறது 1 by வச்சு போடுறாங்க அவ்வளவுதான் வெளிய வித்தியாசம் கிடையாது நம்ம சாதாரணமா எப்படி போடுவோம் இப்படி இருக்குமா சம் x ஸ்கொயர் 6x கியூப் 2x ஸ்கொயர் இருக்கும் நீ என்ன பண்ற ரெண்டுத்தையும் பாதி பாதி பிரிக்கிற x ஸ்கொயர் பிரிக்கிற அது பதில் 1 by ல இருக்கு அவ்வளவுதான் இப்போ 1 by x ஸ்கொயர் பிரிக்கிற 1 by 6 பவர் பிரிக்கலாம் புரியுதா இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு தலையாட்டு வைப்போம் சேஃபர் ஜோன் புரியுதா இல்லையா தலையாட்டி வச்சோம்னா ஒரு இதுக்காக போடுறப்பா என்னடா அபிஷேக்
அப்படிதானே அப்படி இல்லையா இதே வீடியோ ஓகே கல்யாணம் போவோமா நான் பார்த்துருக்கியா எத்தனை பேர் 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் இருக்கும் அப்போ 5 பேர் வரல 15 பேர் வந்து அந்த புதுசு இடம் மாட்டாது அந்த 3 பேர் பார்க்கலாம் இங்க குறைச்சிக்கலாம் மூதுல அவங்க 10 வச்சுக்கலாம் 5 வச்சுக்கலாம் சமத்துல 3-4 பேர் வந்துருவாங்க இந்த சைடு மூது இந்த சைடு வந்து கரியர் 3 பேர் மேல உட்காந்து ஜாலியா இருக்கா இவங்க ஜாலியா பேசுறாங்க வலி வேதனைகள் துன்பம் எல்லாம் குறையும்டா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் வேற வழியே வெளியேற்ற கூடாது பேசிதான் வெளியேற்றணும் சரியா ஸ்ட்ரெஸ் வெளியேற்று ஜாலியா பேசுறான் ஜாலியா இருக்கா பேசுறது சார் சொல்லுங்க பேசுறான் அழகா இருக்காண்டா இது ஒரு விஷயங்களா இதுவா அடுத்த சொல்லு form the roots equation form பண்ண சொல்றாங்க இந்த ரெண்டு இது வச்சு roots equation form பண்ண சொல்றாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் கவுனிங் இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க 2x² + x - 1 இதுல a வந்து என்னது 2 b வந்து -1 c வந்து -1 ஓகேவா இதுல alpha into beta இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா sum of the roots வந்து minus b by a ன்னு சொல்லுவாங்க product of the roots வந்து alpha into beta c by a b by a என்பது minus of -1 by 2 c வந்து minus 1 by 2 alpha into beta வந்து 1 by 2 alpha into beta வந்து 1 by 2 minus 1 by 2 ஓகேவா நோனி இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க இது ரெண்டு கொடுத்திருக்காங்க இது ரெண்டு கொடுத்துட்டு இந்த ரெண்டு வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஆல்பா இன்டு பீட்டால எது சொல்றாங்க சம் ஆஃப் தி ரூட்ஸ் எது சொல்றாங்க ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்டு இது வந்து இது பண்றீங்கன்னு சொல்றாங்க ஓகேவா பிளஸ்ல சம் பண்ணி எதை சொல்றாங்க எப்படி அதுனா ஃபர்ஸ்ட் ஆல்பா இன்டு பீட்டா வெளியே எடுத்துக்கலாமா பேலன்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்குமா இது புரியுதா பாரு ஆல்பா இன்டு பீட்டாவை வெளியே எடுத்துட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா ஏன்னா ரெண்டு ஆல்பா இருக்கு ஒரு ஆல்பா இங்க இருக்கும் ஒரு பீட்டா வெளியே இருக்கும் ஒரு பீட்டா இங்க இருக்கும் இன்னொரு பீட்டா வெளியே இருக்கும் இன்னொரு ஆல்பா வெளியே இருக்கும் புரியுதா பாரு இப்போ ஆல்பா இன்டு பீட்டா நம்ம கண்டுபிடிச்சோம் ஆல்பா இன்டு பீட்டா -1/2 ஆல்பா பிளஸ் பீட்டா 1/2 மல்டிப்ளை பண்ணா 1/4 புரியுதா அடுத்தது இது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் ஆல்பா இன்டு ஆல்பா ஸ்கொயர் இன்டு பீட்டா ஸ்கொயர் இன்டு ஃபர்ஸ்ட் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா ஆல்பா b கியூப்னு ஆயிடும் இப்போ ஆல்பா இன்டு பீட்டா வந்து -1/2 கியூப் அப்போ 1/8 then 2 cube 1/8 -1 into -1 into -1 -1 ஓகே புரியுதா
ஈக்குவேஷன் எழுதணும்னா ஈக்குவேஷன் வந்து ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ் 1/4x பிளஸ் ப்ராடக்ட் ஓடது மைனஸ் 1/8 ஈக்குவல் டு 0. ஒரு எல்சிஎம் மெத்தட் வந்து இப்படியே டிபார்ட்மெண்ட்ல பாரு புக் ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி போடுறதால மல்டிப்ளை பண்ணி போடு. புரிஞ்சு காப்பி பண்ணு, நீயே போட ட்ரை பண்ணு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அந்த பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் எப்ப கேட்டதுன்னா 2019-20 வந்து மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. 1920 அக்டோபர்ல கேட்டிருக்காங்க. 1920 நான் வந்து 1920 கேட்டிருக்காங்க. இருங்க. ஓகே. கொரோனாக்கு முன்னாடி பேட்ச். இது 90 ஓகே ஆல் தி பெஸ்ட். நம்ம சாப்பிட்டு திருப்பி படிக்க ஆரம்பிங்க. 2 hour படிங்க, திருப்பி 2 hour விளையாடுங்க. 2 hour படி, 2 hour விளையாடு. சரியா? ஆனா ஃபோக்கஸ்டா இரு. கவனத்தை செதற விடாத. ஜன்னல்ல எங்கி பார்க்காத. சாயங்காலம் வந்து குரூப்ல மெசேஜ் வரும். 6 to 8 கிளாஸ் இருக்கும். தமிழ் படிக்க சொல்லுவோம். மண்டே சரி இங்கிலீஷ் போகும். இங்கிலீஷ் எக்ஸாம் இங்கிலீஷ்ல போட்டு வைப்போம். குரூப்ல மெசேஜ் பாத்தல குரூப் ட்ரெண்ட் ஆயிடுச்சுல. குரூப் ட்ரெண்ட் ஆயிடுச்சுல. அதுலயா போடுங்க. ஏய் ரெக்கார்ட்ல ஆஃப் பண்ணடா.